ஹலோ சார். ஸோ ஃபோட்டோ செஷன் போயின்னு இருக்கோம். ஜி அவனுக்கு இவ்வளோ பெருசு வச்சுன்னு இருக்காங்க ஜி. இதை நான் துளுண்டு சுண்டலி மாதிரி வச்சுருக்கேன். ஓகே, க்யூவில் நின்று இருக்கோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக கொச்சியிலேருந்து அந்த வாட்டர் மெட்ரோ வந்தோம் இல்லையா, ஹைகோர்ட்லேருந்து. அங்கேருந்து கார் பிக் பண்ணிக்கிட்டு இப்படி வைப்பினுக்கு வந்தோம். ஆக்சுவலாக அந்த கேரளா கதகளி ஷோ பார்க்க கொச்சினுக்கு போனோம். அந்த ஹைகோர்ட்லேருந்து ரோடுவேஸ் இவ்வளோ தூரம் வந்தோம். ஏன்டா 35 மினிட்ஸ் காட்டுது 4 கிலோமீட்டர்ஸ்க்குன்னு பார்த்தா, இங்கே பாருங்கள் இவ்வளோ தூரம் வந்தோம். எல்லாம் டக்குன்னு வந்தோம். இங்கே வந்து மாட்டிக்கிட்டோம். மெரைன் ரைடு காட்டுது இங்கேருந்து இங்கேத்துக்கு. அப்புறம் இங்கேருந்து ஒரு 5 மினிட்ஸ் தான். ஸோ இப்படி தான் போயாகணும் அப்படின்னு காட்டுது. ஸோ இப்போ காரை வந்து மரைன் வழியாக தான் ஷிப் பண்ண போகிறோம், அதாவது போட் வழியாக. ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸு, ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். டிக்கெட் வாங்க போயிருக்காங்க, இது வந்துருச்சு ஆக்சுவலாக. பார்ப்போம் என்ன ஆச்சு. 50 ருபீஸா? நாங்கள் அப்புறம் 2 பேர் இருக்கோம்னா நம்ம கார்லேயே இருந்துக்கிற மாதிரி போல வண்டி எடுத்துகிட்டு வெறும் 50 அவ்வளோதான். பரவாயில்லப்பா. இது ஏதோ 10-4 டிக்கெட் கொச்சி. வந்துட்டோம் அந்த கதகளி ஷோ பண்ணுற இடத்துக்கு, சென்டருக்கு. அது ஆக்சுவலாக இங்கே சாண்டா க்ரூஸ் கேத்தட்ரல் பெசிலிக்கா சர்ச் அப்படின்னு இருக்குது. அதுக்கு டயக்னல் ஆப்போசிட்டில் இருக்குது. போய் பார்க்கிங்லாம் கேட்டு வந்தோம். பார்க்கிங் எல்லாம் இங்கே இல்லை, நீங்கள் வந்து ஓன் வெஹிக்கிள் இருந்தால் எங்கேயாவது போட்டு வாங்க அப்படின்ட்டாங்க. சர்ச்சுக்கு பின்னாடி இருக்கும் யூஸ்வலாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே போய் பார்க்கணும். 365 days லைவ் அப்படின்னு போட்டிருக்காங்க. 6 to 7 PM அப்படின்னு போட்டிருக்காங்க. கதகளி டெய்லி ஈவினிங் ஷோ. மேக்கப் ஸ்டார்ட்ஸ் at 5 PM அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்புறம் பின்ன என்னென்னமோ போட்டிருக்காங்க கீழே, வேறு ஏதோ டைமிங் ஷோஸ்து. ஆக்சுவலாக நாங்கள் ஏன்னா 500 இல்லை ஒரு ஷோக்கு பர் ஹெட். அப்புறம் அந்த என்னது மார்ஷல் ஆர்ட்ஸ்க்கு 350 400 ஏதோ சொன்னாங்க. ஏதோ ஒரு 4 ஷோவுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம். ஏன்னா மறுபடியும் இந்த பக்கம் வர போகிறதில்ல, லைவ் இல்லையா, அதனால கொடுத்துட்டோம். கிளாசிக்கல் மியூசிக்கு நைட் வந்து லாஸ்ட் ஷோ வந்து ஒடிசி இருக்கும். அது வந்து சீசனல் ஷோஸ் தான், சில டைமில் மட்டும்தான் இருக்குமா. சரி, அதான் நிறையா ஃபாரினர்ஸ் இல்லை, நிறைய ஃபாரினர்ஸ் கேப்லலாம் வந்து இறங்கிட்டு போயிட்டுருக்காங்க. ரொம்ப பார்க்கிங் போட்டு வந்துடுவோம். ஆத்தென்டிக் கல்ச்சரல் அதுதான் தி ஒன்லி ஆத்தென்டிக் பர்ஃபார்மன்ஸ் சென்டர் அப்படின்னு போட்டிருக்கு. ஓகே, போய் போட்டு வருவோம். ஆக்சுவலாக முன்னாடி ஆட்டோ டிரைவர் இருந்தார். அவரே வந்து என்னப்பா அப்படின்னு கேட்டார். ஒன்றும் இல்லை, இப்படி கதகளிக்கு நின்று இருக்கோம், பார்க்கிங் தேர்ந்து இருக்கோம் அப்படின்னு. இங்கே போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு கொடுத்துட்டு இருந்தாரு. யாருன்னு தெரியல, கேட்கறான்னு பார்த்தா ரோட்ல இவரே கேட்டிருந்தா தெரிய வந்திருக்கோம். நம்ம இங்கே ரொம்ப நேரமாக தவிக்கிறது பார்த்து அவரே இறங்கி வந்தார். ஒட்டி போட்டுக்கோங்க ரோட்டுக்கு, பார்க்கிங் தான். அந்த பக்கம் பார்க்கிங் போடுற மாதிரி இல்லை, இந்த பக்கம் போட்டுக்கலாம் அப்படின்னாரு. அங்கேயே தான் நின்று இருக்கோம். இன்னும் கொஞ்சம் ஒட்டி போட்டிருக்கேன், அவ்வளோதான். சரி, நோ பார்க்கிங் போர்ட்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை, ஹம்ப்பு இது போர்டு மட்டும்தான் இருக்குது. பின்னாடி கூட எதுவும் போர்ட்ஸ் இருக்குல்ல நோ பார்க்கிங்க்கு. ஓகே, உள்ளே போகிறோம், அவ்வளோதான். போயிட்டு மேக்கப்லேருந்து பார்க்கலாம் எப்படி மேக்கப் பண்ணிக்கிறாங்க என்னன்னு. அப்புறம் செக் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிப்பா, பார்க்கிங் போட்டாச்சு. சரி, போ உள்ள. கண்ணாடி அப்படியே ஃபாக் ஆகுது, வெளியே வந்தது டக்குன்னு. நோ பார்க்கிங் போர்டு எதுவும் இல்லை, நோ பார்க்கிங் போர்டு எதுவும் இல்லை. சரி, இதை தான்
தான் சொல்லிட்டு இருந்தேன். யோகா, மெடிடேஷன், மார்ஷியல் ஆர்ட்ஸ், கலரி, இந்தியன் கிளாசிக்கல் மியூசிக், இந்தியன் கிளாசிக்கல் டான்ஸ். ஒன்லி ஆன் சாட்டர்டேஸ் தான். இதுக்குள்ளே போகணும். கிரேட் கேவி கதகளி சென்டர், ஸ்கூல் ஆஃப் ட்ரெடிஷ்னல் ஆர்ட்ஸ், கதகளி சென்டர், இன்ஸ்டாகிராம் ஐடி. அதாவது இவங்கெல்லாம் வச்சுருக்கிறது ஆக்சுவலாக அந்த திரிஷூரில் கதகளி கமல மண்டபம்னு ஏதோ இருக்குது. கமல மண்டபமோ ஏதோ, இருங்க கேட்டு சொல்லிடுறேன். ஜி, அந்த திரிஷூரில் என்ன இருக்கிறது? கோச்சிங் கிளாஸ் கேரளா கலாமண்டலம். கலாமண்டலம், கேரளா கலாமண்டலம் இருக்குது. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் அந்த மாதிரி தான் இங்கெல்லாம் நடத்துறது அப்படிங்கிற மாதிரி, அந்த மாதிரி தான் நடக்கிற மாதிரி. பார்க்கிங் போட்டோம்பா, கொஞ்சம் சேஃபாக லாக் பண்ண இல்லை, பண்ணியிருக்கேன் லாக். அதான் இவங்களும் கூட இப்போ இந்த டிடி வந்துச்சே, அவங்களும் இங்கே தான் நிறுத்தியிருக்காங்க பாரு. எல்லாருமே பேக் சைடு தான், சர்ச்சுக்கு பின்னாடி. உள்ளே போகலானே போயிட்டுருக்கோம், அவ்வளோதான். என்ன ஃபுல்லாக சந்து மாதிரி தான் இருக்குது. ஷூ செப்பல் அலவுட் தானே? ஓகே. क्या बोल रहे हो? I booked 4 seats. Something paid. இதெல்லாம் நிறைய என்னென்னமோ ஃபோட்டோஸ் இருக்குப்பா. அதான் என்ன கொடுத்தாங்க? டிக்கெட்டு, டிக்கெட்ஸு, ஸ்கிரிப்டிங் இது நல்லா சரி. புக்கிங்கில் தான் வந்திருக்காங்க. ஆயிடுச்சுப்பா, டிக்கெட் வாங்கிக்கிட்டோம், போயின்னு இருக்கோம். ஃபஸ்ட் ஃப்ளோருன்னு தான் இருந்தது. சேல் அந்த லெமன் கிராஸ் வாசனை தானே? எல்லாம் ஃபார் சேலுன்னு தான் வச்சுருக்காங்க இல்லை? மேக்கப் போட்டுன்னு இருக்காங்க பாரு, உக்காந்தாங்க. 150 சீட் போல், 151 சீட்டு, 151 சீட் லாஸ்ட், அவ்வளோதான். மேக்கப் போட்டுன்னு இருக்காங்க. ஃபுல்லாக இவ்வளோ தான், சின்னதாக வீடு மாதிரி நல்லா இருக்குது.
சித்திரம் இஸ் அ ஸ்டோரி ஆஃப் 4 பார்ட்ஸ். டே 1 நம்மளது இப்போ ஃபர்ஸ்ட் டே அது. எப்படி நான் they met King Nala and Damayanti அவங்க மீட் பண்றாங்க. சரி சரி நல்லா கேள்வி. சரி அதுதான் மேக்கப் போட்டிருக்காங்க. அப்புறம் நோ ஃபோட்டோகிராஃபி டியூரிங் த பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்புறம் மேலெல்லாம் கூட இடங்க இருக்குப்பா. சீட்ஸு 150 சீட்ஸ் தான் நினச்சேன் நான். 151 சீட்ஸ்ன்னு தான் நினச்சேன். இன்னும் மேலெல்லாம் கூட இடங்க இருக்குது. ಭಕ್ತರಸಿಗ ಪ್ರಿಯನೇ ಅಯ್ಯಪ್ಪ ಅಯ್ಯಪ್ಪ ಗಾನಲಲಿತೇಶ್ವರಿಯ ಮಗಳ್ ಕತ್ತನೇ ಗಾನಲಲಿತೇ ரெடி பண்ணிட்டாங்க. மேக்கப் எல்லாம் போட்டுன்னு போயிருக்காங்கப்பா. எல்லாம் வெளுக்கெல்லாம் ஏற்றி இருக்காங்க. இப்போ இந்த ஃப்ரண்ட் சீட் இன்னும் காலியாகவே இருக்குது. கீழே வந்து நல்லா ரங்கோலி போட்டு பூவெல்லாம் வச்சுருக்காங்க. ரெடி ஆகிட்டு இருக்காங்க. Inside the heart. Desire. Hug. Go. Get out. Ready
ஸோ ஃபோட்டோ செஷன் போயிட்டு இருக்கோம் பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு. ஹலோ சார். ஹலோ ஹலோ. Telling about this kind of martial art. Around 500 years ago, each village of Maharajas of Kerala. இத்தனை பேர் தான் இருக்காங்க இப்போ. வெறும் கலரிக்கு பாருங்கள் ஃபுல்லு எம்டி ஆகிடுச்சு. இவ்வளோ தான் இருக்குது, இவ்வளோ தான் இருக்கும். லாஸ்ட் பர்ஃபார்மன்ஸு 9:45 வரைக்கும் ஒடிசி டான்ஸு. அதுக்கு நாங்கள் 2 பேர் தான் பார்க்கல. என்னன்ற சரி, உனக்கு என்ன புரிஞ்சுன்னு சொல்லு. எனக்கு வந்து தூக்கி போட்டாங்க நலாவும் தமயந்தியும் புறாவை சி ஏன்னா அது அம்சாவை தூக்கி போட்டாங்க, பறந்துச்சு. அப்புறம் ரூம்குள்ளே போச்சு, ஸ்க்ரீனை பார்த்தாங்க. அது ஒரு சீன். 2வது சீனில் வந்து 2 பேருமே அந்த அம்சா வந்து கொடுக்குறதில்ல அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கப்புறம் அந்த சீட் கொடுத்துச்சு. இதுதான் ஸ்டோரி 2வது. அப்புறம் தமயந்தி ஸ்டோரி ஏதோ இது ரைட்டிங்கு ஸ்கிரிப்டு அதுதான் எனாக்ட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் தமயந்தி வந்து பார்த்து குஷியாகி வெக்கப்பட்டு டேபிள் மேலே ஸ்கிரிப்டை வச்சுட்டு அதுக்கப்புறம் சரி போயிட்டு வா அப்படின்னு ஒரு பழம் பிச்சு ஜூஸ் பண்ணி அப்புறம் பழத்தை பிச்சு ஜூஸ் பண்ணி கொடுத்தாங்க. நீங்களே எல்லாம் பண்ணி எனக்கு புரிஞ்சிருந்தா என்ன சொல்கிறோம். சரி, எனக்கு தமயந்தி இது புரிஞ்சு நீங்கள் நல்லா அது சொல்லுங்கள். அவர் அதான் ஸ்டார்டிங் அதுக்கிட்ட போக பார்க்குறாரு, அது பயந்துக்குது. எங்கே நம்மளை கொல்ல பார்க்குறாரோ இல்லை பிடிக்க பார்க்குறாரோ. அது பயந்துக்குது ஸ்டார்டிங்கில். ஆமாம், அதுக்கப்புறம் போய் முத்தா கொடுக்குது. பார்த்தியாங்க போய் இப்படி பண்ணும்போது பேசுறது முத்தா பேசுறது. தமயந்திக்கும் நல்லா இருந்துச்சு ஃபிகர் அப்படின்னு இப்படி பண்ணுது. சரி சரி, இது ஷீட்டும் இல்லைன்னா நமக்கு ஒன்றும் புரிஞ்சிருக்காது. ஆமாம், இந்த அதேதான் அது சீட்டு கொடுங்க. ஆரத்தி எடுப்போம். 500 ரூபாய் இல்லைன்னா 1000 ரூபாய் வேறு பர் ஹெட்டு. சி 1000 ரூபாய் 2 பேர்த்துக்கு. சிங்கர் நிறைய ஸ்டோரி நல்ல வேலை. ஆனால் அவரும் இங்கிலீஷில் பேக்ரவுண்டில் சொல்லுவாங்க போல அப்படின்னு நினச்சிருந்தாங்க. அது வேறு மாதிரி பாட்டிலே சொல்லிட்டு இருந்தாங்க. அதுதான் சிங்கர் நிறைய ஸ்டோரி. நல்ல வேலை. ஆனால் பாவம் ஹம்சாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை போல், இருமி நினச்சி முதுகு சொருகுன்னு வந்துட்டாங்கப்பா. எப்படி இருக்காங்க பார்த்தியா? சல்யூட்டேஷன். பிடிச்சார் பார்த்தியா நடுவில்.
pitching of the body. They never said the yoga, but now they are yoga. ஆக்சுவலாக முடிஞ்சு இப்போது 3வது காரியக்கிரமம், அதாவது கிளாசிக்கல் மியூசிக்கு இல்லையா. கிளாசிக்கல் மியூசிக்கு வரும். நாங்கள் 2 பேர் முன்னாடி 2 இப்போ தான் வந்தாங்க இல்லையா. அவங்க முன்னாடி 2 பேர் இங்கே இருக்காங்க. அப்புறம் அவங்க செட் பண்ணிருக்காங்க. இங்கே ஒருத்தி இருக்காங்க. இவ்வளோ தான், 5 பேர் தான். என் பின்னாடி யார் இருக்காங்கன்னு தெரில. ஒரு வாட்டி பார்த்துட்டு யாரும் இல்லை. அந்த டெல்லி பொண்ணு அவ்வளோதான். டெல்லி பொண்ணு அதெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணுறோமே. சரி, நீங்கள் போயிட்டு உள்ள டெமோ கொடுத்தாங்க தானே, பை யாராவது திருடிட்டு ஓடனா எப்படின்னு கற்றுக்க ஜி மாட்டேங்குது. அவனுக்கு இவ்வளோ பெருசு வச்சுருக்காங்க ஜி. இதை நான் துளுண்டு சுண்டெலி மாதிரி வச்சுருக்கேன். திஸ் கால் சுண்டெலி அப்படின்னு. ஐ எம் வெரி டிசப்பாயிண்டட். சரி, நல்லா இருக்கு. ஆனால் நல்லா வாசிப்பாங்க போல. எல்லாம் ரெடி பண்ண இருக்காங்க. இந்த பெரிய கடைசியா. மனிதர்கள் பிராணநாதா. கடைசியாக 2 ஷோ, அதாவது மியூசிக்கு அப்புறம் ஒடிசி டான்ஸ் பார்த்தோம். ஆனால் அவர் ஒடிசி டான்ஸு லாஸ்ட்டாக செம்மையாக பண்ண வேத்து கொட்டுன்னு இருக்கார். அப்படியே பண்ணே தான் இருக்காருப்பா. பண்ணாங்க. ஆனால் ஸ்லோவாக மியூசிக் இருந்தாலுமே அவ்வளோ கால் தட்டுன்னு அங்கே தட்டுன்னு அங்கே கேட்டுனுச்சு நம்மளுக்கு. நம்ம உக்காந்த இடத்துல நல்லா பண்ணார். அது நம்ம 4 பேர் தான் இருந்தோம். அவர் எப்படியோ ஒன்று பண்ணு போயிருக்கலாம். ஆனால் க்ளீனாக பண்ணார். பார்த்துட்டு தான் இருந்தேன் நான். நல்லா பண்ணார். மியூசிக் வந்து என்னமோ என்னாச்சு நமக்கு தெரியல. கல்யாணி ராகங்கிறாங்க, கர்நாடிக்குன்றாங்க, பூர்வி அப்படின்றாங்க. பூர்வி அப்படின்றாங்க ராகத்தை. நம்மளுக்கு அதெல்லாம் தெரில. ஏதோ நான் என்ஜாய் பண்ணோம் மொத்தத்தில். ஆனால் மன்னிப்பே கிடையாது.
மன்னிப்பு கிடையாதா? சரி ஓகே, இவ்வளோதான். நல்லா இருந்துச்சு. நீங்கள் கதகளி அப்புறம் அந்த இவரு என்ன கலரி. கலரி, இது 2 மிஸ் பண்ண பார்க்கலாம். அப்புறம் ஒடிசி டான்ஸு ரொம்ப நல்லா பண்ணார் அவர். நம்மளுக்கு புரியல அப்படின்னு இருந்தாலுமே அவர் அந்த இதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணார். ஒரு ஏன்னா நோபடியாக பார்க்க நல்லா இருந்தது, ஒரு லேமேனாக பார்க்க இல்லையா? ஆமாம், நல்லா இருந்துச்சு. மியூசிக் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங் தான், நீங்கள் பார்க்கலாம். அதை விட்டால் அவ்வளோதான். ஓகே, அவ்வளோதான்ப்பா.